தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான்குநேரியில் சாதிய வன்கொடுமைக்கு ஆளான மாணவர் +2 தேர்வில் 600க்கு 469 மதிப்பெண்கள் பெற்று அசத்தி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். மாணவர் விவரங்கள். நிச்சயமாக, அதாவது சின்னத்துறை முதலாக திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் இருக்கக்கூடிய வெண்காடியா பள்ளியில படித்து வந்தார். அந்த பள்ளியில மாணவர்கள் அந்த ஜாதியை உணர்வு கொண்ட மாணவர்களால் அவர் வீடு புகுந்து தாக்கப்பட்டார். வீடு புகுந்து தாக்கப்பட்டு கொடூரமான தாக்குதலுக்கு ஆளான அவர் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சற்றேறக்குறைய 4 மாதங்கள் தங்கியிருந்து 4 மாதங்கள் சிகிச்சை பெற்று வந்தார். காலாண்டு தேர்வையே அவர் மருத்துவமனையில் இருந்தபடியே எழுதக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டது. இந்த சூழல்ல அவர் அங்கிருந்து திருநெல்வேலி நகர்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு மாற்றப்பட்டார். திருநெல்வேலி புனித சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில அவருக்கு அங்கே படித்து வந்த நிலையில இந்த +2 பொது தேர்வை எழுதியிருக்கிறார். அவர் அக்கௌண்டன்சி காமர்ஸ் அந்த பிரிவுல பொது தேர்வு எழுதிய நிலையில 600க்கு 469 மதிப்பெண்கள் பெற்று அசத்தி இருக்கிறார். அதாவது சற்றேறக்குறைய 9 மாதங்கள் இருக்கக்கூடிய அந்த கல்வி ஆண்டுல 4 மாதங்கள் பள்ளிக்கே செல்லாத நிலையில 5 மாதங்கள் மட்டுமே பள்ளிக்கு சென்ற நிலையில 469 மதிப்பெண்களை அவர் பெற்றிருக்கிறார். குறிப்பாக ஆங்கில கேள்வித்தாள் மிக கடினம் என்ற நிலையில அதில் 93 மதிப்பெண்கள் பெற்று அசத்தி இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் மிக குறைந்த அளவாக எக்கனாமிக்ஸ் பாடப்பிரிவில் மட்டுமே அவர் குறைந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். மற்ற பாடப்பிரிவுகள் அனைத்திலும் 85% அதிகமான மதிப்பெண்களை பெற்று அசத்தியிருக்கக்கூடிய நிலையில அவர் பிகாம் படிக்க விரும்புகிறார். அவர் கல்வி செலவை அரசை ஏற்கும் என முன்னரே அறிவித்திருந்த நிலையில அவர் பிகாம் படிக்க விரும்புவதாக தெரிகிறது. அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக கூறப்படுகிறது. தற்போது அவர் வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அந்த பிகாம் படிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். 469 மதிப்பெண்கள் பெற்று அசத்தி இருக்கிறார் என்பதுதான் தற்போது சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. பாலகன், நன்றி சிவமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.